தேனீக்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி சென்ற வீடியோ பதிவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை பார்ப்போம். தேன்கூடு கட்டும் தேனீக்களின் பொறியியல் அறிவு அபாரமானது. தேனீக்கள் தேன்கூட்டை அருங்கோண வடிவத்தில் தான் கட்டும். ஏனென்றால் அப்போதுதான் 1 சென்டிமீட்டர் இடத்தை கூட வீணாக்காமல் முழுவதுமாக பயன்படுத்த முடியும். ஆண் தேனீக்களுக்கு பெரிய அரங்கோண அறை, பனி தேனீக்களுக்கு சிறிய அரங்கோண அறை, ராணி தேனீக்களுக்கு உருளை வடிவில் அறை என தனித்தனியான வடிவத்தில் கூடு கட்டும். கூட்டின் கட்டுமானம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே ராணி தேனி அதில் முட்டையிடும். பூக்களின் மகரந்தம் மற்றும் மதுரம் இவை இரண்டும் தான் தேனீக்களின் உணவு. அப்போதைய பசிக்கு அப்போதே சாப்பிட்டுவிடும். அப்புறம் ஏன் தேன் சேகரிக்கிறது என்று பார்ப்போம். குளிர்காலங்களில் பூக்காத காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கத்தான் தேன் சேகரிக்கப்படுகிறது. தேனீக்கள் தேன் சேகரித்து பதப்படுத்துவதான் உலகில் சிறந்த உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம். தேன் தேடிச் செல்லும் பனித்தேனீக்கள் பூக்களின் மதுரத்தை உறிந்து தன் உடலில் இருக்கும் தேன் பையில் சேகரித்துக் கொள்ளும். அந்த மதுரம் முழுவதும் செரிக்காமல் தேனியின் வயிற்றில் இருக்கும் நொதிகளுடன் சேர்ந்து திரவமாக மாறிவிடும். கூட்டுக்கு திரும்பி வரும் தேனீக்கள் கூட்டின் வாசலில் காத்திருக்கும் தேனீக்களிடம் அந்த திரவத்தை ஒப்படைக்கும். அதற்காக ஏப்பம் விட்டு தேன் பையில் இருந்த திரவத்தை வெளியில் கொண்டு வந்து எதிர் தேனியின் வாயில் கொட்டும். ஒரு தேனி இப்படி 50 முறை கக்கினால்தான் ஒரு துளி தேன் சேருகிறது. கூட்டை பராமரிக்கும் தேனீக்கள் அந்த திரவத்தை கூட்டின் ஒரு ஓரத்தில் இருக்கும் தேனடையில் கக்கி அதில் இன்வர்டாஸ் என்னும் நொதியை சேர்க்கும். பிறகு அந்த திரவத்தில் இருந்த நீர்த்தன்மையை வற்றி போவதற்காக தன் இறக்கையை ஆட்டி ஆவியாக்கும். பிறகு தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுகை பூசி வைக்கும். இத்தனை நடைமுறைக்கு பிறகுதான் நாம் சுவைக்கும் தேன் உருவாகிறது. தேன் எடுப்பவர்கள் கொஞ்சம் தேனை தேனீக்களுக்கு என கூட்டில் விட்டுதான் எடுப்பார்கள். அதுதான் தேன் சேகரிக்கும் தருமம். இந்த வேளை நடக்கும்போது ராணி தேனி அதை வேடிக்கை மட்டுமே பார்க்கும். இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் அதற்கு வேலை வரும். அந்த சமயத்தில் வேகமாக ராணி தேனி உயரத்திற்கு பறக்கும். அதை எந்த ஆண் தேனி துரத்தி பிடிக்கிறதோ அதோடுதான் இணை சேரும் ராணி. புணர்ச்சி முடிந்தவுடன் ஆண் தேனி இறந்துவிடும். அதன் பிறகு ராணி தேனி முட்டையிட முட்டையிலிருந்து வரும் தேனீக்களை பனி தேனீக்கள் தான் வளர்ப்பு தாயாக வளர்க்கும். தேனியின் தகவல் பரிமாற்ற முறை எப்படி என்று பார்க்கலாம். தேன் சேகரிப்பதற்கான தகவலை தேனீக்கள் பகிர்ந்து கொள்ளும் முறை அட்டகாசமானது. இது இணையதள வேக முறைகளை விட துல்லியமானது. உணவு தேவை ஏற்படும் பொழுது வேகுவாக்க சில தேனீக்கள் முன்னே சென்று பூக்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துவிட்டு கூட்டுக்கு திரும்பும். கூண்டில் உள்ள மற்ற தேனீக்களுக்கு வேவு பார்த்த தேனீக்கள் தாங்கள் கண்டுபிடித்த தோட்டம் அல்லது சோலை எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை நடனம் ஆடி தெரிவிக்கும். இதில் 2 வித நடனங்கள் உள்ளன. ஒன்று வட்ட நடனம், இரண்டாவது வாலாட்டு நடனம். வட்ட நடனத்தில் வட்டமிட்டு பூக்கள் இருக்கும் தொலைவை குறிக்கும். வாலாட்டு நடனத்தில் உயரப்பறந்து வாழையாட்டினால் சூரியன் இருக்கும் அதே திசையில் உணவு உள்ளது என்றும், கீழே பறந்து வாழையாட்டினால் சூரியனுக்கு நேரெதிர் திசையில் தோட்டம் உள்ளது என்று அர்த்தம். வாளை வேகமாக ஆட்டினால் சோலை அருகில் உள்ளது என்றும், மெதுவாக ஆட்டினால் தொலைவில் உள்ளது என்றும் அர்த்தம். சூரியன், சோலையின் திசை, தங்கள் கூட்டின் இருப்பிடம், இந்த 3ஐயும் சம்பந்தப்படுத்தி நடன அசைவுகள் இருக்கும். இந்த நுட்பமான நடன ரகசியத்தை கண்டுபிடித்த ஆஸ்திரேலிய நாட்டு விஞ்ஞானி ஸ்காலர் கார்ல் வான் ஸ்பிரிஸுக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். தேன் சேகரிக்கும் போது தேனீக்களின் காலில் ஒட்டிக்கொள்ளும் பூக்களின் மகரந்தம் அடுத்தடுத்த பூக்களின் மீது உட்காரும் போது விதவிதமான கூட்டணியுடன் பரவும். இதுதான் காடுகளின் சோலைகளின் பரவலுக்கு காரணம்.
தேனீக்களை அதிகம் காட்டுக்குள்ளேதான் பார்க்க முடியும். காரணம், தேனீக்கள் இருக்கிற இடத்திலேயே இயற்கையாகவே அடர்ந்த காடுகள் உருவாகிவிடும். தேனீக்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.